நம்ம இப்போ ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறோம், ஒரு வெல் நோன் ஃபேஸ்ல இருக்கிறோம், சோசியல் மீடியாஸ்ல வரோம், இல்லை சேனல்ஸ்ல வரோம், பொலிட்டிக்கல் இதில் வரோம் அப்படிங்கும்போது நம்மளை வந்து எல்லாரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பண்ற கவிதைகளை இது பண்ணுவாங்க, நம்மளோட ஐடியாலஜி நிறைய பேர் பேசுவாங்க, அதுல நிறைய சப்போர்ட்டிங்லாம் இருக்கும், நம்மளோட சப்போர்ட்டர்ஸ்லாம் வருவாங்க. பட் எங்கேயோ ஒரு இடத்துல சில விஷயங்கள் சில நேரங்களில் நெகட்டிவா சில டாக்ஸ் வரும்போது இதெல்லாம் சரி ஓகே, என் ஐடியாலஜி கூட மோதுங்க, இல்லைன்னா வந்து நான் பாடுறதோ அஸ் எ கிரியேட்டரா நான் சில விஷயங்கள் சொல்றேன்னா அதுல உள்ளது சொல்லுங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைங்க, ஓகே. பட் இதெல்லாம் ஏன்டா எட்டு வரணும்? இந்த மாதிரி ஒரு டாக்கோ இல்ல இந்த மாதிரி ஒரு ட்ராலோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குதா சார்? இதெல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு நிறைய எதிர்வினைகள் நிறைய வந்துச்சு. பொறாமையிலே பேசுவானுங்க. ஏன்னா நான் எப்போதுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் எனக்கு நானே ராஜான்னு வாழ்ந்தேன், எதுக்கும் கட்டுப்பட்டதில்லை. நான் வந்து அடங்கி நின்னதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எதை பற்றி கூட எனக்கு வந்து விமர்சனம் வேற எவனுக்குமே வந்திருக்காது. ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் அந்த விமர்சனம் பண்ணுறவனை தேடி போய் பார்ப்பேன். உள்ளுக்குள்ள 2 ஃபாலோவர் 3 ஃபாலோவர் வச்சிருப்பான். எவ்வளோ அழுக்கா இருக்காம நம்மளை திட்டத்துக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அவன் அதில் வந்து ஒரிஜினல் ப்ரொஃபைல் கூட இருந்திருக்கு, அதில் ஏதோ பொய் போட்டிருப்பான். அப்போ முகம் காட்ட மறுக்கிறவர்கள் இவர்களுடைய விமர்சனத்தெல்லாம் ஏற்றுக்கணுமா அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் உண்மையா கல்யாணம் ஆனதுக்கு பிறகுதான் என் மீது வருகிற விமர்சனத்துக்கு நான் பயப்படுறேன். ஏன்னா என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் அது பாதிக்கக்கூடாது. அது வரைக்கும் இவளே சொல்லுவா, எப்படி இதெல்லாம் சொன்னான், கண்டுக்காத விடு, இவனுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் போயிட்டே இருக்கேன். அவன் என்ன மாதிரி வாழ முடியல, பொறாமப்படுறான். அது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர், எந்த புத்தனும் என்னை குறை சொல்லவில்லை. குறை சொல்றவன் எல்லாம் அயோக்கிய பையன். நான் ஏன் அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும், நான் ஏன் பதில் சொல்லணும்? ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமானவன் உயர்ந்தவன் குறை சொன்னானா இல்லை நியாயம் என்ன இருக்கு, தர்மம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதனாலதான் சில ஐடியா தேடி போவேன். இவன் யாரு, இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இது வரை போட்டிருக்கானு போனா 17 ஃபாலோவர்ஸ் 12 ஃபாலோவர்ஸ் 1 ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பான். முகம் இருக்காது, பேர் இருக்காது, அட்ரஸ் இருக்காது, எல்லாம் பொய்யா இருக்கும். அப்போ எவ்வளவு அழுக்கோட அவன் வந்து வாழ்றான்ல. அப்ப நான் நினைப்பேன், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம இவ்வளவு அழுக்கோட வாழ்றவனே இந்த பூமியில வாழ்றாங்க போது நம்ம ஏன்டா வாழக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் விமர்சனத்தை பத்தி நான் எப்போதுமே கவலைப்பட்டதில்லை. இப்ப சில நேரத்துல இப்ப என் ஒய்ஃப் சொல்லுவா, நீ பயப்படாத, நான் எனக்கு தான் உன்னை பத்தி தெரியும்ல, யாரும் என்ன சொன்னாம்பா. ஆனாலும் என் பிள்ளைகளையும் என் மனைவியும் அது எங்கேயும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு சில நேரத்துல யோசிக்கிறேன். India Glitz presents Valentine's Day special. Title sponsors TT Holidays, Hanuj Tiles, powered by Arabian Seafood Restaurant, Jaychandran. Hospitality sponsor Park Elanza, Chennai.